ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசியோட ஸ்லேட்டில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கிறதா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்திருக்குன்னு ஹாலிவுட் ரிப்போர்ட்லாம் கூட ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா WB ரீசெண்டாக கூப்பிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூஸ் அண்ட் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, டிசியோக்குள்ள இப்போ கரண்ட்டாக என்னதான் சேஞ்சஸ் போயிட்டு இருக்குன்னு ஆக்சுவலி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸில் நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த நியூஸில் வந்தது தான். பார்த்தீங்கன்னா இது டிசியோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கேன்சல்லாம் ஆகலைங்க. சந்தோஷமான விஷயம் அதுதான். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல்லாம் ஆகலை. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. டிசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய சேஞ்சஸ் போயிட்டு இருக்கு. இப்போ டிசி என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க, டிசி நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியே நியூஸ் போய்கிட்டு இருந்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் சைட்லேருந்து நிறையவே விளக்கங்கள் அங்கங்கே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜேம்ஸ் கன் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள் தான். அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. பாவங்க அந்த மனுஷன். அந்த சூப்பர்மேன் ப்ரெஷர் அவரை போட்டு வாட்டி வதக்கிது போட்டிருக்கு. சூப்பர்மேன் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணுங்க. ஹிட் ஆனதான் பார்த்தீங்கன்னா டிசிக்கு நல்ல வீடியோ காலமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்துட்டு டிசிக்குள்ளே இப்போ என்னென்ன ஸ்டேட்லாம் சேஞ்சஸ் போயிட்டுருக்கா இல்லை என்ன தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம முழுசாக பார்த்துடலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசியு வந்துட்டு ரைட்டர் ட்ரிவனாக தான் இருக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் வந்துட்டு ஒரு நல்ல ரைட்டிங், ஒரு நல்ல ரைட்டர்ஸ் வச்சு நாங்கள் படத்தை நல்லபடியாக ரைட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவோன்றத, ஐ மீன் ரைட்டிங்காக அவங்க முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொடுக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸையும் நாங்கள் தரமாக குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், குவான்டிட்டி பெருசாக இருக்காது. ஐ மீன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது, பட் 1-2 ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் அதை வந்துட்டு நாங்கள் தரமாக பக்காவாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி டிசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசியில் இப்போதைக்கு பிளான்ஸ் பக்காவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த 6 வருஷத்துக்கு டிசியில் ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஜேம்ஸ் கன் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே ஃபுல்ஃபில் ஆகாமல் கண்டிப்பாக அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு போக கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆச்சு அவர் இந்த காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்ன்ற இந்த ஒரு டிசியோட ஃபேஸ் அனௌன்ஸ் பண்ணி. இதை ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் சாப்டர் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதில் சில ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரெடி ஆகிட்டு இருந்தாலும் பல ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு டெவலப்மெண்ட்லேருந்து. காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே இன்னும் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகவே கிடையாது. லைக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் கூட சூப்பர்மேன் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி கிரியேச்சர் கமாண்டோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க க்ரீன் லைட் பண்ணி அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு அவங்க முக்கியமாக மென்ஷன் பண்ணிக்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படம் ரெடி ஆகும், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரெடி ஆகும். ஸோ நாங்கள் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணாமல் எந்த ப்ராஜெக்ட்டையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறதும் கிடையாது, க்ரீன் லைட் பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசி வந்துட்டு ரைட்டர் ட்ரைவனாக இருக்க போது ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான், ஐ மீன் அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த அண்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளேயே கொண்டு போய் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் அடுத்து ஷூட்டிங்க்கு கொண்டு போவோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போதைக்கு குவாலிட்டி மேலே அண்ட் ரைட்டிங் மேலேயும் டிசி இப்போ நிறையவே ஃபோக்கஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் கன் நிறையவே நல்ல மாற்றங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிசிக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி கிரியேச்சர் கமாண்டோஸ் ரிலீஸ் ஆச்சு, சூப்பர்மேன் ரிலீஸ் ஆக போகுது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்து சூப்பர் கேர்ள் படம் அண்டர் டெவலப்மெண்ட் ஷூட்டிங்கில் போயிட்டு இருக்கு. பாதி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. லேண்டன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இயர்லி 2026 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கிளேஃபேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து சார்ஜென்ட் ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இவர் ஆல்ரெடி கிரியேச்சர் கமாண்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. டைனமிக் டூவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டார் ஃபயருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி டி டைன்ஸ்லேயே அவரை பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டார் ஃபயர் கேரக்டர். கிரீன் லேண்டனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகிறதாவும் சொல்லியிருந்திருக்காங்க, மை அட்வென்ச்சர்ஸ் வித் கிரீன் லேண்டன் அப்படின்னு சொல்லி. அதில் நம்ம ஹால் ஜார்டனோ ஜான் ஸ்டூவர்ட்லாம் கிடையாது, இன்னொரு புது கிரீன் லேண்டனை பார்த்தீங்கன்னா நமக்கு காட்ட போகிறாங்க. அண்ட் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு கிரீன் லைட் ஆகி அண்டர் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருந்தாலும் சில ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. லைக் வாலரோட சீரிஸ், அத்தாரிட்டி சீரிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் கோல்டு, இந்த எல்லா சீரிஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறதா டெவலப்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகலை. நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க, பட் எதுவுமே வந்துட்டு பக்காவாக இல்லாததுனால இப்போதைக்கு அதெல்லாம் டெவலப்மெண்ட்லேருந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6 வருஷத்துக்கு நம்ம டிசியோட பிளான் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் சில ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம், ஆனால் நல்ல ப்ராஜெக்டாக கொடுப்போம். லைக் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு 2 லைவ் ஆக்ஷன் படம், ஒரு அனிமேட்டட் படம், 2 லைவ் ஆக்ஷன் ஷோஸ், 2 அனிமேட்டட் சீரிஸ். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் அடுத்தடுத்து ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம என்ன சொன்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோனாக இருக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் அலோனாக இருக்க போது, ரைட்டிங் நல்லா இருக்க போது, லைக் நீங்கள் இப்போ சூப்பரான படத்தை பார்த்துருக்கிறதுக்கு லேண்டன்ஸ் பார்க்கணும்னு தேவையில்ல, அடுத்து ஸ்டார் ஃபயர் பார்க்கறதுக்கு வேறு ஷோ பார்த்துருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த எல்லா ஷோவும் நீங்கள் ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தாலே உங்களுக்கு நல்லா இருக்கும், பிடிக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்வல் என்னென்னலாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிசி அதில் குறியாக இருக்காங்க. ஏன்னா மார்வல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட அந்த டெம்ப்ளேட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு. அவங்க வந்துட்டு ஒரு பிக் பேக் வில்லனை நோக்கி அந்த ஒரு ஃபேஸஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பட் டிசி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டையுமே வந்துட்டு ஸ்டாண்ட் அலோனாவும் அவங்களோட ஸ்டைல்லையும் இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. லைக் இந்த ஷோஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷோஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. லேண்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் சொன்னல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹால் ஜார்டனும் ஜான் ஸ்டீவர்ட்டோ கிடையாது. அதில் வந்துட்டு ஜெசிகா க்ரூஸ்ன்ற ஒரு புது கிரீன் லேண்டன் வரப்போதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு கிரீன் லேண்டன் பூமியில் விழுந்து அது வந்துட்டு நம்ம ஜெசிகாவை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன அட்வென்ச்சர் பண்ணுறாங்கன்றதா அதோட கதை. என்ன பென்டன் கதை மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கும் லைட்டாக அப்படி தான் இருக்குது. பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அண்ட் ஸ்டார் ஃபயருக்குன்னு ஒரு சீரிஸ் அதில் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபயரோட ஆரிஜின் சீரிஸாக இருக்க போதுன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ஃபயர் ஆக்சுவலி டேமரன்ன்ற ஒரு கக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வந்து மற்ற உலகங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறதா பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஒரு கதையாக இருக்க போது. அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பர் பவர்ஸ் அப்படின்ற ஒரு ஷோவுமே டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. இதோட சூப்பர் பவர்ஸ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது டிசியோட ஸ்கை ஹை படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். லைக் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஷியன் மேனன்ட்ருக்கு கீழே ட்ரைனிங் எடுக்க போகிற மாதிரி அவங்களோட சூப்பர் பவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து ப்ளூ பீட்டிலுக்குமே ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிலீஸ் ஆக போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஆக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்க போகிறாங்க. பட் ப்ராபப்ளி ஒரு அனிமேட்டட் படமாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீஸ் மேக்கர் சீசன் 2மே பார்த்தீங்கன்னா அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சார்ஜென்ட் ராக்குக்கும் கிளேஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே சூப்பராக இருக்குது, இதை நாங்கள் படமாக கண்டிப்பாக எடுக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ நம்ம சூப்பர்மேனோட நாய். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 படம் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஆல்ரெடி க்ரீன் லைட் பண்ணிட்டாங்க. இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஸ்டாண்ட் அலோனாவே இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பட் இதை ஒவ்வொன்று கூடயும் நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அது வந்துட்டு கரெக்டாக ஸ்கிரிப்டோட கம்ப்ளீட் ஆனதை நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு கிளம்பியிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் தான் வந்துட்டு நம்ம ஜேம்ஸ் கன்னும் சரி நம்ம ஜாக் ஸ்னைடரும் சரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து ஜஸ்டிஸ் லீக் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஐ மீன் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் படம் வந்துட்டு ப்ராபப்ளி 2030 இல்லை 31 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது 100% கன்ஃபார்ம்லாம் கிடையாது, ரூமர் தான். மேபி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் ஜஸ்டிஸ் லீக்காக ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட எதிர்பார்ப்பு புரியுது. பேட்மேனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேட்மேன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக 2 பேட்மேன் படமுமே இன்னும் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ரிவ்ஸ் வந்துட்டு அவரோட பேட்மேன் 2ல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட்டும் அதுக்கு 100% கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை. மேட்ரிவ்ஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்லோ ரைட்டர் அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. அதனால ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஸ்லோவாக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பிரேவ் அண்ட் போல்ட் படம் எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் ஸ்கிரிப்டே ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஆண்டி முஷெட்டி டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் போயிட்டு இருக்கு. வேற ஒரு ரைட்டர் தான் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவர் டைரக்ட் பண்ணுவாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஃப்ளாஷ் படமாக நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதில் வந்து பேட்மேன் சீக்வன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவர் டைரக்ட் பண்ணலாம், பண்ணாட்டியும் போகலாம், இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. பட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணார்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம பிரேவ் அண்ட் போல்ட் படம் வந்துட்டு இன்னும் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ரெடி ஆகல. மேட்ரிஸோட பேட்மேன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பேட்மேன் படம் பார்த்துட்டோம், நம்ம பென்குயின் சீரிஸே பார்த்துட்டோம். ரெண்டுமே ரைட்டிங் வைஸ் தரமான படங்க, தரமான ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த பேட்மேன் 2 ப்ராஜெக்ட்டும் கண்டிப்பாக ஒரு தரமான ப்ராஜெக்டாக இருக்கணும். ரைட்டிங்க்கு டைம் கொடுத்தாலே போதுங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நல்ல எந்த அளவுக்கு டைம் எடுத்து ரைட்டிங் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப முக்கியம். அந்த வகையில் டிசி இப்போ ஒரு நல்ல ரூட்டில் தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ டிசி எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.